பிரெஞ்சு இந்திய பூர்வீக முதியோர் சங்கத்தினர் இலவச மனைப்பட்டா வழங்க கோரி பிச்சை எடுத்து வீட்டு வாடகை செலுத்தும் போராட்டம் நடத்தினர். புதுச்சேரி யூனியனில் அரசு துறை அதிகாரிகள் பிரெஞ்சு பூர்வீக மக்களை புறக்கணிப்பதாக புகார் எழுந்துள்ளது. இலவச வீட்டு மனை பட்டா, இந்திய குடியுரிமையோடு பிரெஞ்சு ஓட்டுரிமை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பிரெஞ்சு இந்திய பூர்வீக முதியோர் சங்கத்தினர் தட்டாஞ்சாவடி கூட்டுறவு பதிவாளர் அலுவலகம் முன் போராட்டம் நடத்தினர். கையில் தட்டுக்களை ஏந்தி பிச்சை எடுக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்க பாட்டம் பாட்டி எல்லாம் பிரெஞ்சு காலத்துல இருந்தவங்க, அவங்க போனா பாரு நாங்க வீட்டு வாடகை கொடுத்துன்னு கஷ்டப்படுறோம், கொடுக்க முடியல. எங்க போய் வாடகை இருந்தாலும் 6 மாசம் 1 வருஷத்துக்கு மேல வீடு கொடுக்க மாட்டாங்க. எதுவும் இந்த கவர்மெண்ட் இன்னும் எங்களுக்கு ஒத்துழைச்சு ஒரு மனப்பட்டா கொடுக்கல. இப்ப நாங்க பிச்சை எடுத்து வாடகை கொடுக்கிறோம். இதையாவது பார்த்துட்டு இந்த ஏழைங்களுக்கு மனப்பட்டா வழங்க முடியும் தாழ்முறை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் பிரெஞ்சு அகதியாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் விற்கும் விலைவாசியில எங்களால் வாடகை கட்ட முடியல. இன்னைக்கு பொண்டாட்டி பிள்ளைகளும் பசிப்பட்டியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி வருங்காலத்தில் பிச்சை எடுத்தால் நாங்கள் வாடகை கட்ட போறோம். கடந்த 1962 புதுச்சேரி இந்தியாவோடு இணைந்தது. அப்போதிருந்து பிரெஞ்சு வம்சாவளியினர் புறக்கணிக்கப்படுவதாக முதியோர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர்.